நியூஸ் தமிழ் கழுகு. நானே வனவாசம் போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன், ஆளை விடுங்க சாமின்னு சொல்லி அவாய்ட் பண்றாராம் ஒரு அமைச்சர். பால்வளத்துறை அமைச்சராயிருந்த நாசர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்ட நிலையில அவரோட அமைச்சர் பதவி காலியானது. மீண்டும் தன்னுடைய விசுவாசத்தை நிரூபிக்க பல மாதங்கள் அமைதி காத்து தன்னுடைய கிராஃபை உயர்த்தி மறுபடியும் அமைச்சர் பதவியை வாங்கினாரு நாசர். கடந்த முறை மாதிரி அசால்ட்டா இல்லாம இப்ப ரொம்பவே கவனமா இருக்காராம். அன்வான்ட் ஃபைல்ஸ் ஏதாவது டேபிளுக்கு வந்தா கையெடுத்து கும்பிட்டு, சாமி நீங்க போயிட்டு வாங்க, கட்சிக்கு 40 வருஷத்துக்கு ஒழிச்சதுக்கு வெகுமதியா அமைச்சர் பதவி கிடைச்சது, அந்த அமைச்சர் பதவியும் சில நல்ல உள்ளங்களோட செயலால போயிடுச்சு, மீண்டும் படாத பாடுபட்டு இப்பதான் வனவாசத்தை முடிச்சுட்டு வந்திருக்கேன், மீதி இருக்கிற 1.5 வருஷமும் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு நீங்க இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு கும்பிடு போட்டு அனுப்புறாராம். அமைதி வளம் வளர்ச்சின்னு இறங்கிட்டாரு அமைச்சர் நாசர்னு கோட்டையில பேசிக்கிறாங்க. கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணிவெடி வச்சா என்னதான் பண்றதுன்னு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நொந்துக்கிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. எல்லா கட்சிகளுமே தேர்தல் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க, நாமளும் ஆக்கப்பூர்வமா சில நடவடிக்கைகளை எடுப்போம்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஐடியா ஒண்ணு கிடைக்க அதுல சில ஆல்ட்ரேஷன் செஞ்சு கள ஆய்வுன்னு முன்னாள் அமைச்சர்கள் 10 பேரை களத்துல இறக்குனாரு. இவங்க ஒவ்வொரு மாவட்டமா போய் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க. கூடவே அதிமுக ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்குன்னு செய்திகள் ஊடகங்கள்ல பரவணும்னு கணக்கு போடுறாராம். கூட்டணி கட்சிகள் 50 கோடி 100 கோடின்னு கேட்கிறாங்கன்னு திண்டுக்கல் சீனிவாசன் யதார்த்தமா பேசுனது பிரச்சனையை ஏற்படுத்தினதுனால எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆகியிருக்காராம். மூத்த நிர்வாகியா இருக்காரு, எதுவும் சொல்லவும் முடியல, கட்சியோட பொருளாளரா இருந்துகிட்டு இப்படி பொறுப்பே இல்லாம நடந்தா நானும் என்னதான் பண்றது அப்படின்னு நொந்து போயிடுறாராம். தஞ்சாவூர், திருநெல்வேலி, கும்பகோணம், மதுரைன்னு தொடர்ச்சியா சில மாவட்டங்கள்ல பிரச்சனைகள் வெடிக்க என் கூட இருக்கிற சீனியர்களே இப்படி ஏடா கூடமா பேசினா என்னதான் பண்றது அப்படின்னு ரொம்பவே நொந்து போயிட்டாராம். அதிமுக வலிமையா இருந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் செயல்பாட்டால அங்க அதிமுகவோட எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருக்கான். தமிழகத்துல அதிமுக வலிமையா இருந்த மாவட்டங்கள்ல ஒன்னான புதுக்கோட்டையில முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரோட செயல்பாட்டால அதிமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறதா கொந்தளிக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். மாவட்ட அளவுல நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல நான் கை காட்டுறவருக்குத்தான் இபிஎஸ் சீட்டு கொடுப்பாருன்னு விஜயபாஸ்கர் பேசி இருக்கிறது அதிமுகவினரை கலங்க வச்சிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி போஸ்டர்கள்ல விஜயபாஸ்கர் படம் இபிஎஸ் படத்தோட பெருசா இருக்கிறதும் தொண்டர்கள் மத்தியில இவரை பகைச்சுக்கிட்டா சீட்டு கிடைக்காதோ அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. மாவட்ட செயலாளர், மாவட்ட அவைத்தலைவர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்னு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளுமே குறிப்பிட்ட சாதியினருக்கு வழங்கப்படுறதாவும் அதுலயும் விராலிமலைக்காரவங்களுக்கு விஜயபாஸ்கர் முன்னுரிமை அளிக்கிறதாவும் அதிமுகவினர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. கட்சி தலைமையும் எதுவா இருந்தாலும் மாவட்ட செயலாளர் மூலமா வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறதுனால சோர்வோட இருக்காங்களாம் புதுக்கோட்டை அதிமுகவினர். தேர்தலுக்கு முன்னாடி இதை சரி செஞ்சாதான் புதுக்கோட்டையில அதிமுகவுக்கு எதிர்காலம்னு ஓப்பனா பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் ரத்தத்தின் ரத்தங்கள். கூட்டணி பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டிருக்கான். பாஜகவோட அலுவலகத்தில் நடைபெற்ற பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பாஜக வழிகாட்டு குழு தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்துகிட்டாங்க. இந்த நிலையில கட்சிக்குள்ள நடக்கவிருக்கிற உட்கட்சி தேர்தல் தொடர்பா பேசப்பட்ட நிலையில உறுப்பினர் சேர்க்கை திருப்திகரமா இல்லைன்னு தேசிய தலைமை நினைக்கிறதாவும் கூட்டணி தொடர்பா பொதுவெளியில பேசக்கூடாதுன்னு தெரிவிச்சிருக்காரு. காணொலி மூலமா கலந்துகிட்ட அண்ணாமலை ஒரு வாரத்துல வந்து எல்லா பணிகளையும் கவனிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அவரே மறுபடியும் தலைவரா தேர்வு செய்யப்படுவாரா அப்படிங்கிறது
ஜனவரி முதல் வாரத்துல முடிவாகும்னு சொல்லப்படுது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில சட்டப்பேரவைய அதிக நாள் நடத்த வேணாம்னு ஆளும் தரப்பு முடிவு பண்ணியிருக்காங்களாம். சட்டப்பேரவை கூட்டம் வரும் 9ஆம் தேதி தொடங்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த முறையாவது அதிக நாட்கள் கூட்டத்தொடர் நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஆனா தற்போது வடகிழக்கு பருவமழையை காரணம் காட்டி 3 இல்லைன்னா 4 நாட்கள்ல முடிக்க ஆளும் தரப்பு திட்டமிட்டிருக்கான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, உள்ளாட்சி தேர்தல்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் லைம்லைட்ல இருக்கிறதுனால சீக்கிரமாவே முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.